குட் மார்னிங். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு நல்லவர்ன்றவங்க இரு கரம் கோப்பி பக்கத்துல. தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. சொல்லுங்க. காலவெளியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறது பெரிய சந்தோஷம். இன்னைக்கும் ஒரு சங்கீதத்தை நாம தியானிக்க போறோம். எத்தனை பேர் எங்களோட யூடியூப்ல மெசேஜ் கேட்குறீங்க? போன வாரம் கேட்டீங்களா? போன சண்டேல இருந்து இல்லைல்ல 103 சங்கீதம் கேட்டுட்டீங்களா? ஆல்ரெடி ஒரு ட்ரெண்டை மாத்தணும் போல இருக்குது. ஓகே, இந்த காலவெளியில 103 சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். சாம்ஸ் 103, 103 சங்கீதம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இத என்னோட சபையில செய்தியாக பகிர்ந்து கொண்டேன். கொஞ்சம் கவனிங்களே. பாஸ்டர்ஸ் அல்லது ஊழியத்துல தலைவர்களாக இருக்கிறவர்கள், நிறைய நேரத்துல பிரசங்கம் பண்ண வாய்ப்பு பெற்றவர்கள், செய்தி கொடுக்க வாய்ப்பு பெற்றவர்கள், நாம ஒரு குறிப்பிட்ட காரியத்துல பழகிட்டோம். ஒரு தீம் தேடுறோம் பேசுறதுக்கு. அம்மாவா? ஒரு தலைப்பை தேடுறோம் பேசுறதுக்கு. ஒரு தீமை தேடி கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஒரு 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 ஸ்டோரிய டெவலப் பண்ணி அத்த ஜனங்களுக்கு செய்தியா கொடுக்குறோம். இல்ல நம்ம தானே பழகிட்டோம் அப்படி. ஆனா நான் கூட அப்படித்தான் பல ஆண்டுகள் அப்படித்தான் செஞ்சேன். சர்ச்சில் மட்டும் இல்ல, பாஸ்டர்ஸ் ட்ரைனிங்ல கூட, அல்லது பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல என்ன பேசுறதுக்கு கூப்பிட்டா கூட போறதுக்கு முன்னாலேயே இந்த இன்ட்ரடக்ஷன் சொல்லணும், இந்த கதை சொல்லணும், இந்த ஜோக் சொல்லணும், இத பேசணும், இந்த வசனங்களை ரெஃபர் பண்ணணும், முடிக்கிறப்போ இப்படி முடிக்கணும் நான் கூட. ஆனா வேதத்துல ரொம்ப குறிப்பா இந்த வருஷம் சங்கீத புத்தகங்களுக்குள்ள ஆராய்ஞ்சு படிக்க போக போக என்னோட மனசுல இருந்து அந்த பேட்டர்னே எடுத்து போட்டேன். இனி தீம் தேவையில்லை, இதுவே பேசும். இது எங்க இருந்து எப்படி தாக்கம்னு தெரியாது, எங்க இருந்து எந்த மாதிரி யாருக்கு எப்படி இது போயிட்டு அவங்களுக்குள்ள கிரியை செய்து மாற்றத்தை ஏற்படுத்தும், எப்படி இது போயிட்டு மக்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் அப்படின்னு பிரசங்கிக்கிறவனுக்கு தெரியாது. நல்லா ஞாபகம். இந்த வார்த்தை ரொம்ப இம்பாக்டா இருக்கும் நீ நினைக்கிற பாரு, அது உப்பு சப்புக்கு உதவாது. இந்த வார்த்தை போற போக்குல சொல்லிட்டு போயிட்டு இருக்க பாரு, அது ஒரு ஆத்மாவுக்கு ரொம்ப அப்படியே இம்பாக்ட்ஃபுல்லா போயிட்டு இருக்கும். அப்போ நீ டிசைட் பண்ணாத, லெட் த ஹோலி ஸ்பிரிட் டிசைட். பரிசுத்த ஆவியானவர் தீர்மானிக்கட்டும். ரைட்டா? இப்ப 103 சங்கீதத்தை இந்த அதுலயும் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்துல ஒரு திருமணமா, ரொம்ப பிஸி, பர்ச்சேஸ்ல இருந்து எல்லாம் நாங்க முன்னின்று செஞ்சோமா. அதனால அந்த சனிக்கிழமை ராத்திரி உடம்புல வலி நிமித்தமா தூக்கம் வரல. ஆனா நான் ஏற்கனவே 103 சங்கீதத்தை லே அவுட் பண்ணி எழுதி, பிரசங்கத்தை எழுதி எல்லாம் ரெடி பண்ணிட்டு
தூங்க போறதுக்கு முன்னால டிவி ஆன் பண்ணி அதுல போயிட்டு ஸ்டடி த ஸ்கிரிப்சர் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல ஆசிரியர் அவர்கிட்ட போய் 103ஆம் சங்கீதத்தை டைப் பண்ணி அது ஒன்று 13 ஆத்தர்ஸ் வந்தாங்க. அதுல ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருத கிளிக் பண்ண அவரு அந்த செய்திய கேட்டுட்டு பாதியிலே தூங்கிட்டேன். அப்புறம் திரும்பியும் கண்ணு முழிச்சு பார்த்தா 4 செய்தி போயிட்டு 5வது செய்தி ஓடின்னு திரும்பி அதுலயே 103ஆம் சங்கீதத்திலே. சரி, இப்போ அவர் அந்த அந்த செய்தியில ஒரு ஒரு வார்த்தை சொன்னாரு, எந்த வசனம் கிரியை செய்யணும்னு நீ டிசைட் பண்ணாத, வசனத்தை சொல்றது மட்டும்தான் உன் வேலை, கிரியை செய்யற வேலைய ஆவியானவர்கிட்ட விட்டுரு, அவர் பார்த்துக்கிட்டோம் சொன்னார். இது செய்திக்காக மாத்திரம் இல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கூட. இந்த 103ஆம் சங்கீதத்துல முதல் 2 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம தானே? சரி, ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எல்லாம் ஃபுல்லா படிக்கலாம் சேர்ந்து, முழு முழு முழு. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் தம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. நம்ம கைக்கு கட்டளை கொடுத்தா நிறைய நேரத்துல கொடுத்த கட்டளைய கை செய்யறது இல்ல, எத்த செய்யக்கூடாது அத்தை செய்யுது. காலுக்கு கட்டளை கொடுக்குறோம், எங்க போகணுமோ அங்க போறது இல்ல, எங்க போகக்கூடாதோ அங்க போகுது. கண்ணுக்கு கட்டளை கொடுக்குறோம், எதை பார்க்கணுமோ அதை பார்க்கறது இல்ல, எதை படிக்கணுமோ அதை படிக்கிறது இல்ல, எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்குது, எதை படிக்க கூடாதோ அதை படிக்குது. எல்லாம் முறைக்கிறீங்க, ஆனா அதுதான் உண்மை. ஆனா ஆத்மா மட்டும் அப்படி இல்லை. ஏன்னா அந்த ஆத்மா மேல உனக்கு கண்ட்ரோல் இல்லை. அந்த ஆத்மா யாருடையது? நம்ம ஆத்மா யாருடையது? நம்ம புரியல நான் சொல்றது. மண்ணுல ஆண்டவர் ஆதாம உருவாக்கிட்டாரு. இந்த சரீரம் மண்ணின் சாயல். அந்த அந்த சமவெளியில விழுந்துக வெறும் மண்ணா இருக்கிறான். கீழே குனிஞ்சு ஆண்டவர் அவன் நாசியில ஊதுனாரு. அவர் உயிரை கொஞ்சம் அவனுக்கு கொடுத்தாரு.
அவன் ஜீவாத்மாவாயிட்டான், லிவிங் சோல். அப்போ அந்த ஆத்மா யார் கொடுத்தது? ஆண்டவர். மண்ணு எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சரீரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த மண்ணுல இருந்து எடுக்கப்பட்ட சரீரத்துக்கு தான் அழிவே தவிர, கர்த்தர் ஊதனார் பாரு, வாயோட வாய் வச்சு கர்த்தர் கொடுத்தாரு பாரு, அந்த ஆத்மாவுக்கு என்ன இல்ல, அழிவில்லை. இன்னும் சொல்ல போனா அந்த ஆத்மா மனசாட்சின்னு நாம ஒண்ணு சொல்றோம்ல, மனசாட்சின்னு ஒண்ணு நம்ம சொல்றோம்ல. நம்ம கிறிஸ்தவங்க மட்டும் இல்ல, மாற்று மதத்தினர் கூட எதை சொல்றாங்க? மனசாட்சிய சொல்றாங்க. அந்த ஆத்மா கர்த்தர் கொடுத்தது. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வளோ ரொம்ப சிறப்பானவன் சொன்னா, அவனுக்கு தெரிது மண்ணான இந்த சரீரத்தின் மீது எனக்கு என்ன இல்ல, கண்ட்ரோல் இல்ல. எல்லாரும் யுத்தத்துக்கு போனா இவரு மேல உப்பரிகையின் மேல உலாவி நின்றாரு. போக வேண்டிய இடத்துக்கு போல, இருக்கக்கூடாத இடத்துல உலாவி நின்றாரு. பார்க்க வேண்டியதை பார்க்கல, பார்க்க கூடாதத பார்த்தாரு. செய்ய வேண்டியதை செய்யல, செய்யக்கூடாதத செய்தார். சோ அப்ப தெரியுதா, சரீரத்தின் மேல தாவீதுக்கு என்ன இல்ல, கண்ட்ரோல் இல்லை. ஆனா தீர்க்கதரிசி கிட்ட சொல்லி போ சொல்லு அப்படின்ன உடனே ஆண்டவர் கதை சொல்லி, நமக்கு தெரியும்ல ஸ்டோரி, கதை சொல்லி அதை சொன்னதும் உடனே ராஜ வஸ்திரத்தை கழட்டி போட்டு சாதாரண வஸ்திரத்தை தரித்து கொண்டு 51ஆம் சங்கீதத்தை எழுதி ராகத்தலைவங்கிட்ட கொடுத்துட்டு பிரகாரத்துல போய் கை கட்டி நின்றுக்கிட்டான். நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட அவிதான், தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என்னிலே புதுப்பியம்னு ரொம்ப தாழ்மையாய் தன்னை வெளிப்படுத்தும்படியான ஒரு சங்கீதத்தை எழுதி அதை கொடுத்து வரிசையில நின்று ஆண்டவரிடத்துல மன்னிப்பை பெற்றான். அப்போ அவனுடைய ஆத்துமா ஆண்டவர் தந்தது, அது உடனே தவறை ஏற்றுக்கொண்டது. சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, இது செய்த தவறை ஏற்றுக்கொள்வதில்லை. பவுல் 2 சாயல் நமக்கு இருக்கிறது என்று எழுதுகிறார். மண்ணின் சாயல், விண்ணவரின் சாயல். கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இது எங்கேயோ படிச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு படிக்க போறோம். நமக்கு மண்ணின் சாயலும் இருக்கிறது, விண்ணின் சாயலும் இருக்கிறது. விண்ணின் சாயல் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. இப்ப தாவீது ரொம்ப தெளிவா எதுக்கு கட்டளை எடுக்கிறான்? ஆத்மாவுக்கு. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஃபர்ஸ்ட் தன் நிலை உணர்தல். தாவீது முதல்ல தன் நிலை உணர்கிறான். முதல் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை பர்சனல் ரிஃப்ளெக்ஷன். முதல் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை இங்க என்ன பார்க்கிறோம்னா பர்சனல் ரிஃப்ளெக்ஷன், தன் நிலை உணர்தல். அதுல ஃபர்ஸ்ட் 3ஆம் வசனத்துல அவர் உன் அக்கிரமங்களையா மன்னித்து, ஃபர்ஸ்ட் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். ஃபர்ஸ்ட் அவன் நான் ஒரு அக்கிரமக்காரன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான். நான் அக்கிரமக்காரன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான். நேத்து பாதி பேர் இங்க படிச்சிங்க, கொஞ்சம் பேர் அங்க படிச்சிங்க. ரட்சிப்புனா என்னன்னு எல்லாவரையா குழப்பிட்டேன். நம்ம தானே, பாதி பேருக்கு ஒண்ணுமே புரியலையா? சரி இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இவன் தாவீது பண்றது பாருங்க, அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. இப்போ ஆத்துமா, இப்போ கிடியன் கொஞ்சம் ஒரு நிமிஷம், நாங்க 2 பேரும் ஒண்ணு. இந்த ஆத்துமா என்ன பண்ணிடுச்சு? வெளியே வந்துச்சு.
வெளியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கிறப்போ சேர்ந்து சொல்றோம். சொல்லு, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை. இப்ப ஆத்மா தூரம் வந்துடுச்சு. தூரம் வந்துட்டு இந்த சரீரத்தை பார்த்து சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்போ 3ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரையில ஆத்துமா வெளியே வந்து இதே மனுஷங்கிட்ட பேசுது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? அக்கிரமங்களை மன்னிக்கிறார். 2வது உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. 3வது உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி. பிராணன்னா உயிர். இந்த உயிர் வந்து ஆவிக்கும் சரீரத்துக்கும், இந்த உயிர் வந்து ஆத்மாக்கும் சரீரத்துக்கும் மத்தியில மாட்டின் தவிக்குது. எப்படி? ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் மத்தியில எது மாட்டின்குது? உயிர் மாட்டின்குது. ஒரு கட்டம் வந்தவன ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடுது. ஆத்மா இலைப்பாறுதலுக்கு போயிடுது. மண்ணு அழிவை நோக்கி, சரீரம் மண்ணை நோக்கி போயிடுது. சேர்ந்த மாதிரியே பிரியுது. எப்படி சேர்ந்துச்சோ அப்படியே பிரியுது இந்த சரீரம். அப்ப இந்த ஆத்மா தூரம் வந்து சொல்லுது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி உனக்கு கிரீடம் வைக்கிறாராம். அந்த கிரீடம் எப்படிப்பட்டது? கிருபையினாலும் இரக்கங்களினாலுமான கிருபை. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ போலாகிறது. இது நான் நன்மையினால உன் வாயை திருப்தியாக்குகிறார். நல்ல சாப்பாடு. உன்னை காய வைக்கணும். நல்ல சாப்பாடு. ஆமா, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்னா டேஸ்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் கூடன்னு கேட்க போறது இல்ல. நேத்து பாயசம் இன்னொரு கப்பு கிடைக்குமான்னு கேட்க போல. நல்லா இருந்துச்சுன்னா ஒரு பொருள் எங்களுக்கு கிச்சன்ல தெரியும், எது சீக்கிரம் காலி ஆயிடுதோ அது நல்லா இருந்துருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது, இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்கிறாங்க. மிச்சம் ஆயிட்டு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த கேபேஜ் பொரியல் நல்லா இல்ல, அதனால பாதி மிச்சம். அவ்வளவு கூடவா எனக்கு தெரியாது. எத்தனை வருஷமா கையாளுறோம். இப்ப நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார்னா உன் மகனே உன் வாய்க்கு ருசியானதை தினந்தோறும் தர்றாருன்னு அர்த்தம். ரொம்ப ஆவிக்குரிய தன்மை அப்படியே போடுறோம், அதெல்லாம் கேட்டோம். இது என்ன? நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆகுறான். அடுத்து கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப நீண்ட ஆயுசை தருகிறார், லாங் லைஃப். இந்த ஆத்மா இப்படி வெளியே வந்து இந்த சரீரத்தை பார்த்து சொல்லிட்டு இப்ப திரும்பி உள்ள போயிடுச்சு. இந்த சினிமாங்கள்ல மனசாட்சியை காட்டுவாங்கல்ல, மனசாட்சியை காட்டுறப்ப இது தனியா வந்து பேசிட்டு திரும்பி நிழல் என்ன ஆயிடும், உள்ள போய் சேர்ந்துடும். அதே தான் போய் சேர்ந்துருச்சா, தேங்க்யூ. இப்போ அட்ரிபியூட்ஸ் டு காட், தேவனுக்கான நல் சிறப்புகள் 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையில தேவனுக்கான நல் சிறப்புகள், கர்த்தரின் சிறப்பு தன்மைகள், கர்த்தர்கிட்ட மட்டும் இருக்கக்கூடிய குணங்கள். 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை கர்த்தர்கிட்ட மட்டும் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மைகள், நற்குணங்கள் என்னென்ன? அது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். இந்த உலகம் எவ்வளோ மனிதர்களை பார்த்துருச்சு. ரியாலிட்டியில நான் ரவுடி அப்படின்னு யாரெல்லாம் நெஞ்ச நிமித்துன்னு தெரிஞ்சானுங்களோ அவங்க எல்லாம் சீக்கிரம் எங்க போய் சேர்ந்துட்டாங்க? மண்ணுக்கு போயிட்டாங்க. யாரு நான் ஒண்ணு இல்லை சாமி அப்படின்னு வாழ்ந்தானோ அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அடிக்கிறவன் மடிஞ்சிட்டான், அடி வாங்கினவன் இன்னும் இருக்கிறான். இது ஏன் நடக்குதுன்னா, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அடுத்து அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும்
தெரிய பண்ணினார். இப்ப மோசே சம்பந்தமான ஒரு ஒரு வசனத்தை அற்புதமா தாவீது அங்க இன்சர்ட் பண்ணிட்டான். அது 8ஆம் வசனம். கர்த்தர் உருக்கமும் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் மிகுந்த உள்ளவர். கிருபையும் உள்ளவர். இது நான் மோசேக்கு சம்பந்தமான விஷயம். அப்படின்னா மோசே தற்கொலை பண்ணிக்க நினைச்சான். அப்படி சொன்னா தானே கவனிப்பீங்க என்ன? சிலர் அப்படி சொன்னா கூட கவனிக்க அப்படின்னு நீங்க அப்படித்தான் வந்த வரையா போவீங்க. சரி, ஆண்டவரே நான் உன்னை பார்க்கணும்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், என்னை பார்த்தா செத்துருவடான்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் நான் சொன்னேன். சரி, நான் உன்னை நேசிக்கிறேன், உன் மேல கிருபையா இருக்கிறேன், என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, உன்கிட்ட இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, அங்க உன்னை நான் வச்சிருவேன், அங்க கையை வச்சு மூடிடுவேன், நான் கடந்து போயிடுவேன், நான் பின்னால பார்க்குவேன், அவ்வளவுதான். அது எல்லாம் கெச்சிச்சே. சரி ஆண்டவர். இப்படி இந்த ஒரு கல்லு இன்னொரு கல்லு மேல, ஒரு பாறை இன்னொரு பாறை மேல இப்படி கண்மலை வெடிப்பு, அதுல மோசையை வச்சுட்டு தன் கரத்தால் மூடி ஆண்டவர் கடந்து போயிட்டு கை எடுத்துட்டார். ஒரு ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் டிஸ்டன்ஸ், பக்கத்துல அப்படியே பக்கத்துல இல்ல, ஒரு கம்ஃபர்டபுள் டிஸ்டன்ஸ்க்கு போயிட்ட பிறகு கத்துனா, சத்தம் போட்டு, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அப்படின்னு கத்தணும். ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன்னு கத்தணும். இத்தே ஒருத்தன் மீன் வயிற்றுல இருந்து வெளியே வந்து கத்தனான். அவன் யாரு? யோனா. தெரியும்ல, நினிவேக்கு போச்சோன்னா தர்சீசுக்கு போனா, அங்க கப்பல் சேதம், பொருட்சேதம், தூக்கி கடல்ல போட்டாங்க. மீன் நாள் 3 நாள் மீனுக்கு உபாச கூட்டம், 3 நாள் மீன் பட்னி. ஏன்னா ஒரு முறை அதை அசை போட்டுருந்துச்சுன்னா இவன் என்ன ஆயிட்டு இருந்துப்பான்? கூழாயிட்டு இருந்துப்பான். 3 நாள் வாய் திறந்தனே பறக்குது, அது நீந்துது. எங்க? எதை நோக்கி? நினிவே. 3ஆவது நாள் வந்து காலையில மீனவர்கள் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு வலைகளை சுத்தப்பத்துனா வந்து கக்கிருச்சு. யோனா சொன்னத நினிவே மக்கள் ஏன் நம்பினாங்க தெரியுமா? அவங்க கடல் தேவதையை வணங்குறவங்க, கடல் கன்னியை வணங்குறவங்க. யாரு? நினிவே மக்கள். காலையில மீனவர்கள் எல்லாம் வந்து வலையை அழைச்சுங்கிறாங்க. ஒரு மீன் வேகமா வந்துச்சு, இவனை கக்கிருச்சு, போயிடுச்சு. என்ன நினைச்சிட்டாங்க? இவன் தேவதையை அனுப்புன கடவுளுடைய புள்ளன்னு நினைச்சிட்டாங்க. இவன் நடக்க இவன் பின்னாலேயே கூட்டம் கூடிடுச்சு. கடைசியா இவன் சொன்னா நம்புனாங்க. சரியா? அறக்குறை பிரசங்கம், கோபமான பிரசங்கம், டென்ஷனான பிரசங்கம். யாருது? யோனார். போனாரு, பிரசங்கம் பண்ணாரு, திரும்பி வந்துட்டாரு. வந்தவன் இன்னொரு கப்பல் ஏறி வீட்டுக்கு போனல, கடற்கரையிலே உக்காந்திக்கினான். என்னத்துக்கு? நினிவே அழியறத பார்த்துட்டு போயிடலாம். அது கூட பரவாயில்ல. நம்ம நம்ம இவரு இல்ல, நம்ம யோனா இந்த 2 பேர்ல ஒருத்தர் மாதிரி தான் இருந்துப்பாரு. சூரிய வெளிச்சம் பட்டதும் மண்டை சுருன்னு. நம்மளையாவது இந்த முடி கொஞ்சம் காப்பாத்தோம், பாவம். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரே நாள்ல ஒரு ஒரு செடி வளருது. ஞாயிற்றுக்கிழமை செய்தியில நான் இப்ப சொன்னேன். திடீர்னு ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா உஷாராக்கணும் நீங்க அப்படின்னு அர்த்தம். அது எச்சரிக்கைன்னு அர்த்தம். நினைச்சே பார்க்கல, சட்டனா ஒரு பிளெஸிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உஷாராக்கணும். வந்துச்சு. அந்த நிழல்ல உட்காந்து பார்த்துன்னுக்கிறாரு. என்னது? எப்போ அழியும், எப்போ அழியும். ஆண்டவர் யாரு? அந்த மாமனுக்கு வளர வச்சதே உனக்கு பாடம் சொல்றதுக்கு தான். வேற ஒரு பூச்சி அனுப்பி வேற கடிக்க வச்சாரு, அது பட்டு போச்சு. பட்டு போயிட்ட உடனே செம்ம டென்ஷன் ஆக்குறான், கோவமாக்குறான். நான் சாகணும். ஆண்டவர், ஏன்பா கோவமாக்குறியா? ஆமா, சாகுறவர்களும் கோவமாக்குறான். ஏன்? இந்த ஆமனுக்கு நிமித்தமா? ஏன்பா? நீ நட்ட, நீ நீர் பாய்ச்சின, நீ வளர வச்ச, நீ பிரயாசப்படாத இந்த ஆமண செடிக்காக இவ்வளவு பரிதபிக்கிறியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேராச்சே, நான் எப்படி பரிதபிப்பேன்?
ஆனா ஞாபகத்துல வச்சுங்க, அந்த நினிவே மக்கள் யூதர்கள் அல்ல, புறஜாதிகள். ஆண்டவருக்கு புறஜாதிகள் அழிந்து போறது கூட விருப்பம் இல்லை. புறஜாதிகள் அழியிறது கூட ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அவங்களை குறித்தும் அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அப்பதான் சொன்னா, நீர் நான் முன்னமே சொல்லவில்லையா, இதுக்குத்தானே தர்சீஸ்க்கு கப்பலேறி போன நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சொந்தமும் மிகுந்த. நல்ல வார்த்தையாண்டா கோபமா சொல்ற. பாஸ்டுங்க நிறைய நேரத்துல நம்ம அப்படிதான் டென்ஷன் பிரசங்கம் எல்லாம் ஆவியானவர் சொல்றார், நிறுத்துப்பா, கூல் டவுன். ஏன் கூல் டவுன்? ஏன் கத்துற? கூல் டவுன். நீ மாமலா சொல்லி என் வார்த்தை செய்யற வேலைய நான் செஞ்சுக்கிறேன், நீ ஏன் கஷ்டப்படுறன்றாரு. நம்ம கூட கொஞ்சம் ஜனங்களை உற்சாகப்படுத்தணும்னு சத்தமா பேசிடுறோமா, வீட்டுக்கு போன உடனே 2 இல்ல 3 கத்தி ரெடியா காத்துருக்குது. ஒண்ணு பொண்டாட்டி, இல்லைன்னா 2 வேற யாரும் நம்மள அப்படி சொல்லிட முடியாது. நான் ரொம்ப கத்துன இருந்தீங்க. ஒரு புள்ள, அதனால தான் இந்த இதுக்குதையா சிலம்பம் அப்புறம் இந்த வித்தை கத்து கொடுக்குறவங்கெல்லாம் 1-2 வித்தைய கத்து கொடுக்கறது இல்ல சிஷ்யனுங்களுக்கு. ஆனா எப்படின்னா இவங்க என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு என்ன பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி தான் இதுங்க அப்படியே நம்ம மேல திரும்புது. நம்ம சொல்லி கொடுத்த வசனத்தை வச்சுக்கினேன், இன்னும் ரொம்ப கத்தனை ப்ரிப்பேர் பண்ணலையான்னு கேட்குவாங்க. சரி கோபமா சொன்னான், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும். நான் முன்னமே சொல்லலையா, இதுக்கு தானே நான் எங்க போனேன், தர்சீஸுக்கு போனேன் அப்படின்னா. என்னன்றனா, ஆண்டவர் இரக்கமா இருந்தா அது கோவப்படுவியா? ஆண்டவர் பாவங்களை மன்னிச்சுட்டா அதுக்கு சந்தோஷப்படணும்ல. எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல வெரி சக்சஸ்ஃபுல் இவாஞ்சலிஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா அது யோனா மட்டும் தான். ஒரு பிரசங்கத்துல 120,000 பேர் ரட்சிக்கப்பட்டான். அவனை விட சக்சஸ்ஃபுல் இவாஞ்சலிஸ்ட் யாருமே இல்லை. அவன மாதிரி ஒரு பிரசங்கத்தில், இப்ப நான் என் ஒரு பிரசங்கத்துல 120,000 பேர் ரட்சிக்கப்பட்டா என் சர்ச்சின்னு அவன் யோசனை பண்ணி பாருங்களேன். சோத்திரம். அப்பேற்பட்ட வல்லமை படைத்த செய்தி அது. ஆனா அதை பத்தி சந்தோஷப்படாம அவன் என்ன பண்றான், கோவமா உட்கார்ந்துக்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு, உன் கதையை முடிக்க கூடாது. கோவமாக்குறவன் கதையை ஆண்டவர் முடிக்கிறது இல்லை, அப்படியே கம்மாவா விட்டுட்டாரு. யோனா புக்கை நீங்க படிங்க, முடிவு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. சோத்திரம். நம்ம முடிவு நல்ல முடிவாய் இருக்கட்டும். அப்படின்னா கோபத்தை அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். அவர் என்றென்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். நெக்ஸ்ட் ஆண்டவருடைய அட்ரிபியூட்ஸ் பாருங்க, எப்பவுமே கோபமா இருக்கக்கூடாது. நம்ம இன்னும் சூப்பர்லென்டிங் பாஸ்டர்ங்களா இருந்தா கூட சரி, இன்னும் பிஷப் 1000 சர்ச்சு அண்டர்ல இருந்தா கூட சரி, ரொம்ப பரிசுத்த வேஷம் எல்லாம் போடக்கூடாது. ரொம்ப எப்பா பாரு, சிலரு கேட்டா பேசினா அபிஷேகம் போயிட்டான், வாயை திறந்து பேசணும், கம்மியா பேசணுமா, அது ஒரு பரிசுத்தம். எது எது கம்மியா பேசுறது ஒரு பரிசுத்தம். பிரசங்கம் கூட பண்றப்போ பிள்ளைகளே, நீ மனுஷனா மிருகமா? நாய்க்கு தாண்டா சிரிக்க தெரியாது, மிருகங்களுக்கு தான் சிரிக்க தெரியாது. நீ மனுஷன் இல்ல. ஒரு அவர் இங்க வேலை, பாஸ்டர் வேலை 1 அவர் இல்ல 3/4 அவர் சர்ச்சில். உன் பிரசங்க வேலை முடிஞ்சிடுச்சா, வீட்டுக்கு போனியா, பேண்ட்டை கட்டிட்டு லுங்கி கட்டினியா, ஒயிட் ஷர்ட்டை கட்டி டிஷர்ட் போட்டியா, நீ சாதாரண ஆளு. அப்படி போய் உக்காரு மொழியில். எப்பா பாரு இப்படி வச்சு நிக்காத, அடுக்கு கொஞ்சம் இறக்கு. என்னத்துக்கு எப்பா பாரு? கல்யாணம் சர்ச்சில் எல்லாம் தாலி குத்த எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ரிசப்ஷன்ல கேமரா யார போக்கஸ் பண்ணோம் சொல்லுங்க? மாப்பிள்ளையும் அங்க போய் இழிச்சு நின்னுக்கிறது. உன் வேலை தான் முடிஞ்சிடுச்ச, அப்படி போய் உக்கார் லாஸ்ட்ல. ரிசப்ஷன்ல உனக்கு என்ன வேலை?
அதுல வேற கோச்சிக்கிறது யார் மேல? கல்யாணத்துக்கு கூப்பிட்டு என்ன கண்டுக்கவே இல்லை. இவ்வளவு பெரிய, நீ எவ்வளவு பெரிய என்ன? அவன் தான் பெரியவன் இன்னைக்கு. யாரு? மாப்பிள்ள. நீ அப்படி போக்கார் போ. நானே எல்லாத்துலயும் சாவுக்கு போனா முழு கவனம் யார் மேல இருக்கணுமா? உன் மேல இருக்கணும், சத்தம் மேல இருக்கணும். வச்சுட்டு பிறகு அவன் மூஞ்ச பார்க்க முடியாது. அப்ப எல்லாம் அவனை தான் என்ன கண்டுக்கவே இல்லை. சாவுல ஒண்ணு என்ன கண்டுக்குது? சத்தியானா அப்ப பார்க்கலாம். என்ன இது எப்பவுமே உருங்கிறது? என்ன இது? என்ன பரிசுத்தம் இது? என்ன நேத்தான் நேத்து எம்ஜிஆர் பாட்டு போடுன்னு நேத்து ராத்திரி எம்ஜிஆர் பாட்டு போடுன்னு இந்த கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் பண்ணவன்ல அவன் வந்திருந்தான். அவன் டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னான். என்ன நேத்து சர்ச்சில் ஜெபம் பண்ண, இன்னைக்கு எம்ஜிஆர் பாட்டு போட சொல்றான் நேத்து ராத்திரி. இந்த உலகம் நம்மள எப்படி பாக்குது பத்தா? பாஸ்டர் ஜெபம் பண்ற ஆளு எம்ஜிஆர் பாட்டு கேட்க கூடாது. அவன் சொன்னான் நேத்து ராத்திரி, இவன் முன்னால நம்ம சாட்சிய காத்துக்கலையே, வாயை விட்டுட்டோமே நினைச்சுன்னு தான் வந்தான். சரி, அவன் புரிஞ்சுக்கின்றவள் தான். ஆனா கர்த்தர் என்றைக்கும் கோபம் கொண்டுறார். அடுத்த வசனம், அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும், நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். மோசே கிட்ட அவர் தான் சொன்னாரு, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு சொன்னாரா? அத மட்டும் அவர் நிறைவேற்றி இருந்திருந்தார்னா இந்த ரூம்ல ஒருத்தர் இருந்துக்க மாட்டோம். நம்முடைய அக்கறங்களுக்கு தக்கதாக அப்பவே சரி கட்டிட்டு இருந்தா இங்க ஒருத்தர் இருந்துக்க மாட்டீங்க. கண்டிப்பா நான் இருந்திருக்க மாட்டேன். நீங்கெல்லாம் எப்படியோ ரொம்ப பரிசுத்தவான்கள் மாதிரி கோட் சூட் மாட்டுக்கு அவர் உடனே சரி கட்டுறவர் இல்லை. டைம் கொடுக்குறாரு, இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குறாரு, திருந்துறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாரு, திருந்துறதுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாரு. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவங்க அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிய. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா. கிருபைக்கு ஹைட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப ஹைட். அது எல்லாத்தையும் சூரியன் பூமியில இருந்து நிலாவுக்கு எவ்வளவு தூரம்னு கண்டுபிடிச்சிட்டான். சூரியனுக்கு எவ்வளவு தூரம்னு கண்டுபிடிச்சிட்டான். சூரிய குடும்பம்னு ஒண்ணு இருக்குதுல்ல, மெர்க்கரி, வீனஸ், எர்த், மாஸ், ஜூபிட்டர், சர்டன், யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோன்னு இருக்குது இல்ல, அதுக்கு டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா வானத்துக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு வரலும் பூமியில இருந்து வானம் எவ்வளவு தூரம்னு லைட் இயர்ஸ்ல கூட, ஒளி வருடத்தில் கூட கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டுங்க யாருன்னா இருந்தா சொல்லுவோம், எனக்கு தெரியல. அப்படி ஒண்ணும் கண்டுபிடிக்கல. சரி, அவ்வளோ பெருசா ஆண்டவருடைய கிருபை. கிருபைய புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குருவி மூளைக்கு கேட்டாது. அவ்வளோ பெருசா தமக்கு பயந்தவர் மேல் அவர் வைக்கிற கிருபை பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளோ பெருசா அவருடைய கிருபை. அடுத்த வசனத்துல, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பாவங்களை நம்மை விட்டு விலகினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம்? இப்போ அமெரிக்காவுக்கு போனோம்னா நம்மளுக்கு குவைட் ஆப்போசிட்ல தான் நான் கை நீட்டுறேனே, இந்த திசையில இருக்குது அமெரிக்கா, இந்த திசையில இருக்குது அமெரிக்கா. இப்போ அமெரிக்காவுக்கு போகலான்னா எப்படி போகலாம்? பெங்களூர்ல இருந்து லண்டனுக்கு போய் லண்டன்ல இருந்து அமெரிக்காவுக்கு போகலாம். பெங்களூர்ல இருந்து துபாய்க்கு போய் துபாயில இருந்து அமெரிக்காவுக்கு போகலாம். பெங்களூர்ல இருந்து கத்தாருக்கு போய் கத்தார்ல இருந்து அமெரிக்காவுக்கு போகலாம். பெங்களூர்ல இருந்து ஃப்ராங்க்ஃபர்ட் போய் அங்கிருந்து போகலாம். பிரான்ஸ், பாரிஸ் போய் அப்படி போகலாம். இன்னொரு வழி இருக்குது,
பெங்களூர்ல இருந்து சிங்கப்பூர் போய் சிங்கப்பூர்ல இருந்து போகலாம். பெங்களூர்ல இருந்து பேங்காக் போய் பேங்காக்ல இருந்து போகலாம். போன முறை நான் பேங்காக் போய் பேங்காக்ல இருந்து போனேன். அப்படி சுத்தின்னு போய் சேர்ந்தேன். வர்றப்ப கத்தார் வழியா வந்தேன். அப்படின்னா பூமி உரண்டே ஒரு ரவுண்டு சுத்திட்டேன். எங்க தொடங்கணும்னு அங்கேயே சுத்தின்னு வந்துட்டேன். நான் அமெரிக்காவுக்கு போனேன்னு சொல்றதுக்காக இல்ல, இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. விமானம் எடுத்து இப்படி பறந்துன்னு வச்சுக்கோங்களேன். எங்க இடத்துல விமானத்துல ஃபுல்லா பெட்ரோல் போட்டுக்குன்னு இப்படி போயின்னுக்கிறீங்க, கிழக்கை நோக்கி போயின்னுக்கிறீங்க. ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா மேற்குல இருந்து வந்து நிற்பீங்க. இப்படி போன விமானம் எப்படி வந்து நிற்கும்? இப்படி வந்து நிற்கும். அப்படின்னா கிழக்குக்கும் மேற்குக்கும் எல்லையே இல்லை. அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை விலக்கி விட்டார். இது கூட கை தட்டலன்னா கேட்டு வாங்கறதாக. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தூரமாய் இறங்குகிறது போல பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அடுத்து தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒரு பைபிள் சொல்ற 2 அற்புதமான ரிலேஷன்ஷிப். ஒண்ணு தகப்பன் மகன் ரிலேஷன்ஷிப், இன்னொன்னு மணவாளன் மணவாட்டி ரிலேஷன்ஷிப். அதுல ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னை தகப்பன் ஸ்தானத்துல வைத்து பார்க்கிறவர். அவரு அது அப்படித்தான். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு சொல்லுங்க இறங்குகிறார். இது ரொம்ப ரொம்ப இதை பத்தி விளக்கம் தேவையில்லை. நாம அப்பாவுடைய ஃபீலிங் என்னன்னு அப்பா ஆன பிறகுதான் தெரியும். அப்பா ஆகிறதுக்கு முன்னால அப்பான்ற ஃபீலிங் வெறும் ஏட்டு சுரக்காய். சரியா? ஆனா அப்பா ஆயிட்ட பிறகுதான் அந்த அப்பாக்குன்னு இருக்கிற ஃபீலிங் நமக்கு தெரியும். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். என்கிட்ட ஒரு பழைய ஹீரோ ஹோண்டா CD100 இருக்கும். பழைய, அது ரெட் கலர்ல இருக்கும். ஞாபகம் இருக்கா? 40 வருஷம் CD100 என்கிட்ட ஒண்ணு இருக்கும். எங்க வீட்டுல நான் ஸ்டார்ட் பண்ணா மாமியார் வீட்டுல சவுண்டு கேட்கும். ரைட்டா? அங்க இங்க ஸ்டார்ட் பண்ணோன்னு அவங்களுக்கு தெரியும், வந்துட்டாங்க, வரங்க, கிளம்பிட்டாங்க அப்படின்னு. வண்டி சரி, கத்தர் கொடுத்த முதல் வண்டி, அதற்காய் கத்தருக்கு நன்றியுள்ள நான் இருக்கிறேன். எங்க வீட்டுல இருந்த அத்தை எடுத்துன்னு போனாங்க டிராக்டர்ல வச்சு. ஓடா ஓடி 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 ஓஞ்சி போயிடுச்சு அது. இப்ப அது ஸ்கிராப்புக்கு போடணும். ஒருத்தன் 2500 ரூபாய் கொடுக்குறான்ட்டு எடுத்துன்னு போனான். சரி சும்மா இருக்கிறது போட்டோமே. அது வரலும் சும்மா அதை தூக்கி டிராக்டர்ல வச்சாங்க. எங்க வீட்டுல இருந்து ஒரு ஆள் போன மாதிரியே ஃபீலிங் எனக்கு. ஏன்னா அந்த வண்டியில வீட்டுக்கு தெரியாத, வேலூருக்கு வாணியம்பாடிக்கு வீட்டுக்கு தெரிஞ்சு தெரியாதன்னு எவ்வளோ. சரி, ஒரு நாள் எங்க அப்பா ஒரு நைட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். அப்போ ஒரு விபத்து, எனக்கு தெரிஞ்சவர் தான் அவரு. அவர் ஒரு விபத்துல அந்த வண்டி மேல மோதி அவர் அங்கேயே ரத்த வெள்ளத்துல செத்துட்டு இருக்கிறாரு. அவர் வண்டிக்கு உள்ளக்கிறாரு, டயருக்கு அந்த பக்கம், வண்டி வெளியேக்குது. இந்த வண்டியை பார்த்ததும் எங்க அப்பாக்கு ரொம்ப புள்ளியோன்னு ஒரு வேதனை டக்குன்னு போன் அடிக்கிறாரு. எங்க பாக்குறாரு? வீட்டுல தாங்குறேன் பொய். ஆனா மாமியார் வீட்டுல இருந்தேன். ஏதோ ஒரு ஃப்ளோர்ல சொல்லிட்டேன். அவரு நேரம் அங்கிருந்து எங்க வந்துட்டாரு? வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தா நானு இல்ல, எங்க பாக்குற வீட்டுல இருக்கிற ஆள் இல்லையா, ஏதோ வரம்பான்னு வச்சுன்னு போயிட்டாரு. ஒரு மாசம் என்கிட்ட மூஞ்சி குத்தே பேசல. இங்க நடந்தது எனக்கு தெரியாது. நம்ம புள்ளையோன்ற அங்க லைஃப்ல அந்த ஆத்மா துடிச்சிருக்கு, எனக்கு தெரியல. சரி, ஒரு மாசம் கழிச்சு ஏன்பா கோமாங்க என்ன பண்ணனா, உனக்கு என்ன தெரியும் இப்ப தெரியாது உனக்கு, நீ தெரிஞ்சுக்கோடா ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு கோமா சொன்னா. சரி விடுப்பா. மாமியார் வீட்டுக்கு போனது தப்பு இல்ல. அவர் எங்கிறன்னு ஒன்னதோ வரான்ட்டு, எங்கிற நீ எங்கிறப்பா, நான் வரான்ட்டு போயிட்டு இருக்கணும். நான் அப்ப நெக்லெக்ட் பண்ணிட்டேன், ரிஜெக்ட் பண்ண அவரை
வேணும்னே இல்ல. என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு, 2 பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. 2 பிள்ளைங்க இந்த மாதிரி எங்கோ ஒரு ஆபத்துன்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பாக தான் போன் பண்ணா, இதுங்க எடுக்க மாட்டேன். நான் எங்க அப்பாக்கு என்ன பண்ணணும்? அத்த 10 மடங்கு என்ன வச்சு செய்யறானுங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், இத்தாண்டா தகப்பனின் இருதயம்ன்றது. யாருக்கெல்லாம் அப்பா கொடுத்து ஆண்டவர் பிளஸ் பண்ணிக்கிறாரோ அவங்கள நல்லா வச்சுக்கணும். அட்லீஸ்ட் அம்மாவுக்காவது உணர்ச்சியை வெளிப்படுத்த தெரியும், இந்த தகப்பனுக்கு தெரியாது. எத்தனை நாள் தனக்குன்னு ஒரு ஷூ வாங்கிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 500 ரூபாவை சம்பாரிச்சு அதுல பிள்ளைங்களுக்கு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். அவனுக்கு தெரியாது அது எப்படி வந்திருக்கும். அது ஒரு பெரிய பாடம். தகப்பனின் இருதயம் என்றது, ஃபாதர்ஸ் ஹார்ட் ஆஃப் காட், பெரிய பாடம். ஆல்வின் பாஸ்டர் பாசு கூட்டத்துல 3 நாள் எடுத்தார். அது எத்தனை நாள் ஒத்துரு ஆழாம போக மாட்டேங்குது. ஒரு மாம்ச பிரகாரமான தகப்பனின் குணங்களை சொல்லிட்டு அதை அப்படியே பரம தகப்பனுங்க, ஃபாதர் இன் ஹெவன் ஜெபம் பண்றோமே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவின் ஜெபம் பண்றோமே, அதுக்கு கனெக்ஷன் கொடுப்பாரு. வேற லெவல். அது இருக்கிறப்பவே நல்லா நல்லா வச்சுக்கோங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு, என் சக்திக்கு உட்பட்டு என் பிள்ளைங்க என்ன கேட்டாலும் கண்டிப்பா அது அவர்களுக்கு நன்மையானதா இருந்தால் வாங்கி தருவேன். என் சக்திக்கு உட்பட்டு கேட்டா கண்டிப்பா வாங்கி தருவேன். ஒருவேளை அவங்களுக்கு சேர வேண்டிய நியாயமானது அது என் சக்திக்கு அப்பாற்பட்டதுன்னா அதுக்கு உழைச்சு சம்பாரிச்சு வாங்கி கொடுப்பேன். புரியுதா? தகப்பனின் நீர்தான் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அடுத்து, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண் என்று நினைவு கூறுகிறார். நம் மண் என்று நினைவு கூறுகிறார். கொஞ்சம் கவனிங்களேன், நம்ம உருவம் இன்னதென்று அவர் அறிவார். இது ரொம்ப முக்கியம். அவர் ஐடென்டிட்டி, ஐடி கார்டுன்றாங்கல்ல, ஆதார் கார்டு, அவர் ஐடென்டிட்டி என்னன்னு ஆண்டவருக்கு தெரியுமா? இப்போ யாரோ ஒருத்தர் ரொம்ப நாள் 30 வருஷமா அவங்கள பார்க்கல, 30 வருஷம் கழிச்சு நீங்க பாத்துட்டீங்க, உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சிச்சு, அவங்க கிட்ட போயிட்டு கையும் குத்தீங்க, பிரைஸ் லார்ட் சொன்னீங்க, அவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியல. அவங்களுக்கு நீங்க யாருன்னு சொல்ற அந்த நேரம் எவ்வளவு வெக்கம், ரொம்ப அசௌகரியமாக்குது இல்ல? இருக்குதா இல்லையா? அசௌகரியம் தானே அது. ஒருவேளை அவங்க ஒண்ணு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா, யாருப்பா நீ தெரியலையான்ட்டாக்க நம்மளுக்கு எப்படி ஆயிடும்? அவமானமா ஆயிடும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிந்தார். பரலோகத்துக்கு போயிட்டா, தம்பி வாங்க தம்பி, உங்க பேரு என்ன தம்பின்னு கேட்க போறது இல்ல. நீ பரலோகத்துக்கு போனா, பிரதர் வாங்க உங்க பேரு என்னன்னு கேட்க போறது இல்ல. வா சாலமோன் நல்லா கரியான போறாரு, வா சத்யராஜ் நல்லா கரியான போறாரு, வா கமல்நாதா அப்படி போய் உக்காரு, நீ ரொம்ப டேஞ்சர்னு போறாரு. ஆமா, எனக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்கிறாரு அவர், பார்த்துன்னு தானே இருக்கிறாரு. நம்மை பெயர் சொல்லி, தாயில் கரு உருவாகும் முன்னே அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அதே நேரத்துல, உருவம் என்னன்னு தெரியும், அதே நேரத்துல மேல இருந்து டேய் நீ மண்ணு, அவர் சொல்றது என்ன? படிங்க, நான் சொல்ல என்ன விட்டுருங்க. 14 மண் என்று நினைவு கூறுகிறார், மண் என்று நினைவு கூறுகிறார். நாம மண்ணுன்றதுனால இந்த மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல போகிறான், காற்று அதன் மேல் பேசின உடனே அது இல்லாமல் போயிட்டு, அது இருந்த இடமும் அது அறியாது. மனுஷனுடைய இவ்வளவு தற்காலிகமான நிலைமை. You are so temporary. You are like a grass and a flower.
நீ புல்ல போல இருக்கிறாய், ஒரு புஷ்பத்தை போல இருக்கிறாய். அவ்வளவுதான். புல்லெல்லாம் ஆண்கள், புஷ்பம் எல்லாம் பெண்கள். புது விளக்கம் நல்லா இருக்குதுல்ல? நன்றி செய்யா, கரெக்டா? ஏன்னா பேரெல்லாம் மல்லிகா, ஜாஸ்மின், ரோஸ் எல்லாம் யாரு? செம்பருத்தி. போங்க, நல்லது. பெஸ்ட் ஃப்ளவர் உங்களுக்கு கிரெடிட்டா கொடுத்துறோம். புல்லு கரகரா நாங்க இருந்துன்னு போறோம் நல்லா மெதிக்கிறதுக்கு. சரி பாரு, நம்மள புல் என்று நினைவு கூறுகிறார். வெளியின் புஷ்பம், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையோ நம்முடைய நம்முடைய நேரம் இந்த உலகத்துல குறுகினது. ஆனா நம்ம இப்படி தற்காலிகமாய் வாழக்கூடியவர்களா இருந்தாலும் அடுத்த வசனத்துல கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளின் மேலும் அனாதை என்றைக்கும் இருக்கிறது. 17ஆம் வசனம்பா, கவனிங்களே. இப்போ கிடியன் ஜோசப்க்கு கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோ நம்ம கவலை. ஐயோ என் பிள்ளைங்க என்ன ஆகுமோ, அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க என்ன ஆகுமோ, அவங்கள எந்த ஸ்கூல்ல சேர்க்கறது, அப்போ அட்மிஷன் ஃபீஸ் 1 லட்சம் தான், என் பிள்ளை என்ன பண்ணும், ரொம்ப கவலை இல்ல? 4 சந்ததிக்கு அப்புறம் நடக்க போறத பத்தி போக்கான்னு ஐயோ யோசனை இருக்கு. மேல இந்த ஆண்டவர் பாக்குறாரு, அட பைத்தியமே பைத்தியமே, நீ எனக்கு பயந்து நடந்தியானா போதும், அடுத்த 3 சந்ததி என்ன பாத்துக்கிறேன். ஆக்சுவலா 1000 சந்ததி என்ன பாத்துக்கிறேன். எத்தனை? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார். நீ ஒரு ஆள் பயந்தா போதும், உனக்கு அப்புறம் 1000 விட்டுறலாம், அடுத்த பேர பிள்ளைங்க வரலாம், நீ பாதுகாப்பு. இந்த வசனத்தின்படி அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் என்றென்றைக்கும் உள்ளது. இன்னைக்கு நான் நீங்க ஊழியக்காரனா நிக்கிறேன்னா, எங்க பாட்டி எங்க குடும்பத்துல ரசிக்கப்பட்ட ஆத்மா, ரசிக்கப்பட்ட ஆளு. அந்த அம்மானுடைய ஜபம் தான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா நிக்கிறேன். எங்க போனாலும் நான் அதை சொல்ல தவறுறது இல்லை. காரணம் என்ன? இந்த வசனம் கடவுளுக்கு பயந்த ஒரு அம்மா. ரொம்ப பஜாரி தான். ஒரு தலைவராக சினிமாக்கு எங்க அம்மாவும் எங்க சித்தியும் தண்டராஜயா பொண்டாட்டியும் போயிட்டு வந்தோம். நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோக்கு போனோம், டிக்கெட் கிடைக்கல, வீட்டுக்கு வந்துட்டுக்கணும்ல. அங்கேயே ஹோட்டல்ல போய் மசால் தோசை சாப்பிட்டு டவுன்ல கொஞ்ச நேரம் சுத்தி நின்று செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்தோம். பின்னால தொடப்ப கட்டை வச்சு நின்னுக்குது. வந்தாங்க நாங்கெல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டோம். கரெக்டா எங்க சித்தி மாட்டினாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரே அடி, சித்திக்கு நல்லா 4-5 அடி. எதுல? தொடப்பத்துல. கழுதிங்களே, சினிமா காடி போயிட்டு வரீங்க. ஆமா, எப்ப முழிச்சாலும் சோத்திரம் சோத்திரம்னு சொன்ன ஒரு ஆத்மா என் பாட்டி. அது கூட தான் படுத்துக்கும். அது படிச்ச ஆள் இல்ல, பைபிள எழுத்து கூட்டி கூட்டி படிக்கும். அப்ப காலையில ஏஞ்சுக்கிறப்போ நானு அந்த அம்மா பைபிள் படிச்சுன்னு இந்த சத்தத்துல தான் நான் ஏஞ்சுக்கிறேன். எப்போ கண்ணு மூச்சாலும் அது எப்பதான் தூங்குச்சோ வாழ்நாள்ல தெரியல. தோத்திரம். அது பக்கத்துல இவ்வளவு புளியாங்கொட்டை இருக்கும். என்ன அந்த புளியாங்கொட்டை கதை தெரியுமா? ஒரு புளியாங்கொட்டிக்கு ஒரு தோத்திரம், மனசுக்குள்ள ஜபம், வாயில தோத்திரம். ஆண்டவரே, 2வது புள்ளிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, தோத்திரம். 3வது புள்ளி கல்யாணம் ஆகல, தோத்திரம். பேர புள்ளிங்க கல்யாணம் ஆகல, தோத்திரம். இதுதான் அது சத்தமா ஜபம் சத்தம் தான். நான் கேட்டு வளர்ந்து இப்போ அது ஜபம் பண்ணுச்சு. இந்த வசனம் அதனுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு இல்ல? பிள்ளைகளின் அனாதியாய் தேவனுடைய நீதி என்றென்றைக்கும் உள்ளது. அப்போ நீ ஒரு பாட்டின்னு வச்சுக்கோங்களேன், பாட்டி எப்ப பாரு சண்டை போட்டு நிக்காத,
பாட்டிங்கெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. நான் என் பாட்டிய பத்தி செத்து போய் அது மண்ணோட மண்ணா போயிடுச்சு. இன்னைக்கு நின்னு நான் அதை பத்தி சாட்சி சொன்னனே, உன் பேர புள்ளிங்க உன்னை பத்தி சொல்லுவாங்களா? ஒரு முறை நான் அதை சொல்லிடணும் இல்ல? ஏன்னா உங்க புருஷனுங்க சொன்னா தான் கேட்கல, நான் சொன்னா கேட்பீங்க. கேட்கலன்னா கூட இன்னைக்கு கேட்கறவன் வந்து மாட்டுனுங்கிறீங்க, கேட்டுதான் ஆகணும். உன் பேர புள்ளிங்க உன்னை பார்த்து சொல்லுவாங்களா என் பாட்டி எப்ப பாரு ஜெபம் பண்ணிருந்தாங்கன்னு, எப்ப பாரு சண்டை போட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? பாட்டிங்கெல்லாம் ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம், சொல்ல மாட்டேன். சிலர் நான் பாட்டியா இல்லைன்னுவீங்க, எப்பன்னா போங்க, நீங்க பூட்டிங்க எப்பன்னா போங்க. ஆனா ஒரு 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 எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு 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 அம்மாக்கு நீங்க அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க பேர பிள்ளை யாரோ ஒருத்தன் ஒரு நாள் எழுந்துச்சு நின்று என்ன போல ஒரு ஊழியக்காரன மாதிரி சாட்சி சொல்லணும், என் பாட்டி என்ன ஜெபத்துல நடத்தினார்கள் என்று. சரி பண்ணிக்கங்க, இந்த ஏரியா சரி பண்ணிக்கங்க, போமா அந்த ஒரு அலையில சொல்லிடு. அப்ப ஏதோ ஒரு பாட்டி கோபமாக்குது நம்ம மேல. 18ஆம் வசனம் என்ன? அவருடைய உடன்படிக்கையை கொண்டு கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. 19ஆம் வசனத்துல கடைசியா கர்த்தர் என்ன பண்றாரா? கர்த்தர் வானங்களிலே தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அப்போ 6ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனம் வரை இவ்வளவு நேரம் நான் சொன்ன பாருங்க, இதெல்லாம் கர்த்தருடைய நற்குணங்கள், attributes to God, கர்த்தருக்கு சேர வேண்டிய நற்பண்புகள். இப்ப கடைசியா இந்த சங்கீதத்துல தாவீது ஒரு அகில உலக அழைப்பை கொடுக்கிறான். He gives a universal call. என்ன அது? 20ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்தரியுங்கள். ஃபர்ஸ்ட் யார் ஸ்தோத்தரிக்கணுமா? தூதர்கள். சத்தமா? தூதர்கள். சத்தமா? தூதர்கள். தூதர்கள். தூதர்கள்ல பல வகை, அதுல ஒரு வகை வெறும் துதி செலுத்துறவங்க. உசியா ராஜா கண்டவங்க அவங்கதான். 6 சட்டைகள் இருந்தது, 2ல காலை மூடினாங்க, 2ல முகத்தை மூடினாங்க, 2ல பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் ஆண்டவருடைய எதை சுத்தி? சிங்காசனத்தை சுற்றி சத்தம் போட்டுனே இருந்தாங்க. அது அங்க சத்தம் போட்டது தேவாலயத்தின் பவுண்டேஷன் எல்லாம் அதிர்ச்சான். தேவ தூதர்களே அவரை துதியுங்கள். அடுத்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனையாகிய ஊழியக்காரரே, ஆல் பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், ஊழியக்காரரே, ஆண்டவருடைய பணிவிடைக்காரரே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். லாஸ்டா கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள, கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் அவருடைய சகல கிரியை அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவரை கொஞ்சம் சகல கிரியைகளே அப்படின்னா இங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும், குழந்தைங்க, வாலிப பிள்ளைங்க, தாய்மாருங்க, சபை விசுவாசிகள் எல்லாரும், இன்னும் சொல்ல போனா எல்லா கீத்த நிறைய பேரு கிரியைகளே என்ற வார்த்தைய தப்பா புரிஞ்சுக்க ஆடு மாட்டுக்கெல்லாம் பிரசங்கம் பண்றவங்க இருக்கிறாங்க, தெரியுமா? இப்போ ஒரு 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 தலைவர் தமிழ்நாட்டுல மாட்டுங்களுக்கு பேசினாரு. கான்ஃபரன்ஸ் வச்சுட்டு மாடுங்களை கூட்டு வந்து கட்டி போட்டு அதை வச்சுன்னு பேசினாரு. மாட்டு மாட்டு அரசியல். சரி, ஓகே. கிரியைகளே நீ சொல்லி ஆடு மாடு ஆண்டவரை துதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சொல்லி குயில் பாடுறது இல்லை, நீ சொல்லி காலையில பறவைகள் சத்தம் போடுறது இல்லை. அவைகள் தானா ஆண்டவரை துதிக்குது, இயற்கை. துதிக்காம சோம்பேறியா தூங்கின்றது யார் மட்டும்தான்? மனுஷன் மட்டும்தான். அதனால்தான் இந்த மூணு நாளாவது காலையில ஏஞ்சி கொஞ்சம் ஆண்டவரை துதிக்கலாமேன்ட்டு டிவோஷன் வைக்கிறது நம்ம, புரியுதா? யார் சந்தோஷமா ஏஞ்சி வந்தாங்களோ அவங்கெல்லாம் ஏர்லி பேர்டு. யாரு கம்பளிய திருப்பின்னு இப்படி போத்தின்னு படுக்கிறாங்களோ, நான் வந்த பிறகு வர்றாங்களோ, அவங்க எல்லாம் சோம்பேறிக்கு சோறு தூக்கணுங்க. வேற எந்த விளக்கமும் இல்லை. நைட்டெல்லாம் நான் கொத்தான் ராத்திரி 2 மணிக்கு தான் தூங்கணும்.
5:25 அலாரம் வச்சாச்சு. அப்போ கூட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 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 அர்ப்பணம், கமிட்மெண்ட் ஆண்டவருக்காக. இதை நான் அறிந்து அவரை துதிக்கணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும், அவரை நோக்கி ஜெபிக்கணும். வேற யாருன்னு வந்து ஏஞ்சுக்கோன்னு சொன்னதுனால இல்லை, நானா ஸ்பான்டேனியஸா என் உள்ளத்துல தோன்றி அது வரணும். என்ன ஆத்துமா இத இப்படி சர்வ சிருஷ்டிகளே அவரை சோத்தரிங்கள் இவ்வளவு சொல்லிட்டான். எவ்வளவு அற்புதமா தாவீது முடிச்சான் பாத்தீங்களா? என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, ஏன் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் வாயை நன்மையால் திருப்தியாக்கி, கழுகுக்கு சமானமாய் உனக்கு நீண்ட ஆயுசை கொடுத்து, வாழ வயதை திரும்ப கொடுத்து, நீண்ட ஆயுசை கொடுத்து என்னைய வாழ வச்சிருக்கிறாரு. ஆகவே சரீரம் நன்றி கெட்டது, ஆத்மா நீ நன்றியோட ஆண்டவருக்கு என்ன சொல்ல? நன்றி சொல்லு, துதி சொல்லுன்னு யாருக்கு கட்டளையிட்டான்? ஆத்மாவுக்கு கட்டளையிட்டான். இன்னைக்கு நாம கூட இவ்வளவு ஆண்டவருடைய ஆட்ரிபியூட்ஸ்ல பாருங்களேன். அதுல குறிப்பா மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம், மேற்குக்கு கிழக்குக்கும் தூரமே இல்லை. நீ நானும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மேற்கு கிழக்குன்னு திசைக்குது. அதுக்கு என்ன இல்ல, ஏழையே இல்லை. ஏன்னா இப்படி போனா இப்படி வந்துடுறோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம். காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டேரு. நான் அற்புதமான பாட்டு எங்க பாஸ்டர் சொல்லுவாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து ஜெபம் பண்ண உடனே அது ஒரு மூட்டையா கட்டி கடல்ல ஆழத்துல போய் போட்டு அங்க ஒரு போர்டு வச்சிடறாராம். என்னன்னு, இங்க யாரும் மீன் பிடிக்க கூடாதுன்ட்டு. ஏன்னா அவங்க வலை போட்டா உன் பாவ மூட்டை வெளியே வந்துடும்ல, அதனால போர்டு வச்சிடறாராம், டேஞ்சர், இங்க யாரும் என்ன பிடிக்க கூடாது, மீன் பிடிக்க கூடாது. அவ்வளவு பெரிய தேவனா அவர், அவ்வளவு நல்லவரா அவர். ஆமா, அவ்வளவு நல்லவர். இந்த சங்கீதத்துல தாவீது கொடுக்கிற கட்டளை, என் ஆத்துமாவே தூதர்களே அவரை, தூதர்களே அவரை, ஊழியக்காரரே அவரை சோத்தரியுங்கள். தெரிஞ்சுக்கலாமா? கண்களை மூடி கைகளை உயர்த்தி தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்னை சுமப்பவர். தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர்.
அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர், அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர், என் தாய் அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, என் தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. ஒரு 2 நிமிஷம் சர்வ ஊழியக்காரர்களே அவரை சோத்தரிங்கள்னு சொல்லி இருக்குது இல்ல, ஒரு 2 நிமிஷம் அவரை சோத்தரிக்கலாமா? வாய் திறந்து சத்தமா, காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டவரே, மேற்குக்கும் கிழக்குக்கும் எத்தனை தூரமோ அத்தனை தூரம் என் பாவத்தை அகற்றினவரே, உமக்கு நன்றி ராஜா. என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால என் வாயை திருப்தி ஆக்குகிறவரே, உமக்கு நன்றி. நீண்ட ஆயுசுனால எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நன்றி. நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் எங்களை காத்துக் கொள்ளுகிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த காலவேளையில நாங்கள் சற்றும் பாத்திரர் அல்ல, கொஞ்சம் கூட நாங்க தகுதியுடையவர்கள் அல்ல. உம்முடைய கண்களில் தயவு கிடைச்சதே, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார்னு பார்த்தோமே. அப்பா இறங்கும், மனம் இறங்கும். எங்களை நோக்கி பாருங்க, எங்க குடும்பங்களை நோக்கி பாருங்க, எங்க சபைகளை நோக்கி பாருங்க, எங்க ஊழியங்களை நோக்கி பாருங்கப்பா. நாங்கள் விட வேண்டியவைகளை விட்டு உம்மை தொடர உதவி செய்யுங்கப்பா. தூதர்கள் துதிக்கிறார்கள், நாங்களும் துதிக்கிறோம் அப்பா, நாங்களும் துதிக்கிறோம், நாங்களும் உம்மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரம் ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். முழுதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே உம்முடைய மகன் மூலமாக நீர் சொன்ன எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 103ஆம் சங்கீதத்திலே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இவ்வளவு ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டீர் ஆண்டவரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக எங்களுடைய பாவங்களை அகற்றினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை சொன்ன நம்முடைய மகனை ஆசீர்வதியும், கேட்ட எங்களை ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.